இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு gift கொடுக்க போகிறோம் ஒருத்தருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அது டிஷர்ட்டு ரூ. 262. இது வந்து 2 கலரில் இருக்குது. இது வந்து பிளாக் கலரு ரூ. 271. இது ப்ளூ கலரு, கொஞ்சம் டார்க்கான ப்ளூ. கிளாத் வந்து செம்மையாக இருக்கும். இந்த டிஷர்ட் வந்து நம்ம ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம். பார்சலாக கொஞ்சம் நமக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் அமேசான்லேருந்து, மீஷோலேருந்து, ஃப்ளிப்கார்ட்டில் இப்படியெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் எங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இவர் வந்து என்ன சொல்கிறது, என் கூட வந்து உட்காந்துக்குவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறனால ஒரு பார்சல் கொண்டு வந்துட்டு நிறுத்திட்டு அப்படி நின்றுட்டுலாம் போக மாட்டார். எங்கள் வாசலில் நான் நிற்கிறேன்னா எங்கூட சேர்ந்து அவரும் உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு எப்படி இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க, உடம்பு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ இவருக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேர்த்துக்கு நான் வந்து இந்த மாதிரி டிஷர்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு. அதுவும் இந்த வீடியோவில் நான் என்னுடைய சேனலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து டெலிவரி பண்ண வருவாங்க, அவங்களுக்கும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். போன வருஷமே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் வந்து இதே டிஷர்ட்டு அமேசானில் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். மீஷோவில் இன்னொரு பையனுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், இன்னொரு தம்பிக்கு. அந்த தம்பிக்கு எடுத்து கொடுத்த வீடியோ இன்னும் நான் போடலை. அது ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ பிக் பாஸ் ரிவ்யூ போயிட்டுருக்கனால அது வந்து போடுறதுக்கு டைம் இல்லை. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறவர் இவர் தான். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஒரு குழந்தைத்தனமாக இருப்பார், ரொம்ப அன்பாக இருப்பார். நிறைய தடவை வந்து என்கிட்ட அவர் எழுதிட்டு இருப்பார். இது என்ன அழகாக இருக்குதே எழுதிட்டு இருக்கிறீங்க, என்ன க்ரீன் கலர்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டேன்னா வேணுமாங்க இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவார். அவர் தான் அது. இந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையாலே கொடுத்து பிரிக்க வச்சு பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஆசை. அப்படி தான் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். அவர் வந்திருக்காரு. இது நான் அவர்கிட்ட கொடுத்து அவரே பிரிக்க சொல்கிறேன். பிரிங்க. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு டெலிவரி கொடுத்துருப்பீங்க? நீங்கள் பிரிச்சுருக்கீங்களா? இதான் ஃபஸ்ட் தடவை பிரிக்கிறீங்களா? பிரிச்சுருக்கீங்க. ஓகே ஓகே, சூப்பர் கலர் தான். நீங்கள் கேட்ட கலரே தான். ஓப்பன் பண்ணுங்க. இங்கே வாங்க. இதில் ஃபுல் கை இருந்ததுன்னு வைங்களேன், நானே ஒன்று எடுத்துக்குவேன். ஆனால் ஃபுல் கை கிடையாது. நீங்கள் எல் சைஸ் தானே சொல்லியிருந்தீங்க? ஆஃப் மட்டும் தானே? ஆஃப் கை தான். கலர் சூப்பராக, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். அதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. கிளாத் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க, நல்லா கட்டியாக இருக்குது. கிளாத்து கட்டியாக இருக்குது. முன்னாடி தொட்டு பாருங்களேன். ஆமாம், அந்த இமேஜில் கொஞ்சம் டார்க்காக இருந்தது, இதில் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை. இந்த முன்னாடி இருக்கிற கலர் அதில் டார்க்காக இருந்தது. இங்கே இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. 1499 ரூபா, 1500 போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, இது அப்படியே போட்டு காட்டுறீங்களா? அப்படியே டிஷர்ட் மேலே போட்டுக்கிறீங்களா, இல்லை தனியாக போடணும்? இவ்வளோ கூட போட்டு டிஷர்ட் மேலே போட்டு. இது செம்மையாக இருக்குது இந்த கலரு. இதில் வந்து உங்களுக்கு வந்து மொபைலில் வேறு மாதிரி காட்டுது. இது கொஞ்சம் க்ரீன் கலர், க்ரீன் கலந்த ப்ளூ. அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, ராமர் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. எல் சைஸ் தானே சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு? எக்ஸலா? ஐயோ, நான் எல் சைஸ் தான் போட்டிருக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா இல்லை எனக்கு நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நோட்டில் கூட எழுதி வச்சேன். எல் சைஸ் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம். டைட்டாக இருக்குதா? கரெக்டாக இருக்குங்க. இந்த சட்டையை எடுத்து போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. போட்டு பார்த்துடலாமா? போட்டு பார்த்துறீங்களா சட்டையை? கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பத்தலைன்னா மறுபடியும் மாற்றிக்கலாம். அதுக்காக கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கா? இந்த சட்டையை கழட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குங்களா? இந்த சைஸே ஓகே தானுங்க? சைஸே ஓகே தாங்க. என்ன சைஸ் போட்டிருக்குங்க? சைஸ் இதில் எல் சைஸ் தான். திரும்புங்க அப்படியே. நல்லாயிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேங்க. சரி, கழட்டு இல்லைங்களா? இல்லை அப்படியே போட்டு போகிறீங்களா? இல்லை சொல்லுங்கள். போட்டு வர வீட்டில் போய் குளிச்சுட்டு அப்புறம் போட்டுக்கிறீங்களா? சைஸ் ஓகேங்களா? மாற்றணும் கரெக்டாக இருக்கும். ஆமாம், இந்த சட்டையை கழட்டிட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்.
கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம். இவ்வளோ இந்த விலைக்கு இது ரொம்ப குவாலிட்டி அதிகம் தானுங்க. ஆமாம். இந்த இதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு 500 ரூபாயாவது போடணும். ஆமாம். சரி, அப்படியே அங்கே நின்றுக்குங்கண்ணா தண்ணி. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால வந்து ஆஃப் கை மட்டும்தாங்க இதில் இருக்குது, ஃபுல் கை கிடையாது. அதுலேயும் எஸ் சைஸ் தான் எனக்கு அது கிடைக்காது. அதனால இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் எடுத்து போட்டு அதில் ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.